மாலை வணக்கம். உங்களில் ஒருவன் நான். என்னை ஆதரிக்கும் அனைத்து சகோதர மற்றும் சகோதரி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவானது திமுக கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பம். அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்படுகிறது நாளை காலை. ஆல்ரெடி ஒரு சில கட்சிகள் தொகுதிகள் உடன்பாடுகள் எட்டப்பட்டன. ஒரு சில கட்சிகள் நாளைக்கு பேலன்ஸ் உள்ளது. பியூஷ் கோயல் சென்றுகள் மத்திய அமைச்சர் சென்னைக்கு வருகின்றார். நாளைக்கு இறுதி முடிவு செய்யப்படும். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு தேர்தல் களத்தில் லா அண்ட் ஆர்டர் மிகப்பெரிய பிரச்சனை சந்தித்து கொள்கின்றன. எங்கெல்லாம் போலீஸ்காரர்கள் காவல்துறையினர்கள் கைப்பற்றுகிறார் பணம் எல்லாமே விவசாயம் பிஸ்னஸ் சம்மந்தமான பணம் தான். ஆனால் அரசியல்வாதிகள் எடுத்து செல்கின்ற பணம் எந்த பணமும் கைப்பற்றப்படவில்லை. ஆல்ரெடி இந்த பணமெல்லாம் மேபி டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஓட்டர்ஸ். இப்போ மு.க. ஸ்டாலினை பற்றி ஒரு பெரிய புகார் வருகின்றது. கொளத்தூர் தொகுதியிலே கூகுள் பே நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு அதன் மூலிமா பணத்தை பட்டுவாடா செய்ய அனைத்து ஓட்டுள்ளவர்களுக்கும் கூகுள் நம்பரை வாங்கி வைத்துள்ளதாக கவலை வந்திருக்கிறது. இப்போதே அந்த பணம் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. மத்திய அரசாங்கம் இதுக்கு தலையிட வேண்டும், தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டும். இதை பற்றி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். இது உலகத்திலே ஒரு சில நாடுகள் 9th புக்கில் சிபிஎஸ்சி புக்கில் போட்டிருக்கிறாங்க. எப்படி டெமோக்ரஸியை அபகரிக்கிறாங்க, டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு எப்படி டிக்டேஷிப் நடத்துகிறாங்க. அதுக்கு உள்ளுதானம் மு.க. ஸ்டாலின். ஏனென்றால் எந்த விதத்திலையும் மக்களுடைய நலனை கருதி எந்த திட்டங்களும் செயல்படுத்துவதில்லை. அவர்கள் கொள்ளையடிப்பது தான் அந்த திட்டங்களை செயல்படுத்தினார்கள். அதேபோல் தான் இன்றைக்கி எலெக்ஷன்லேயும் இருக்கிறது. அவங்க அப்பா காலத்திலே சென்னையில் எப்படிலாம் அடிதடி நடந்து எம்பி எலெக்ஷனில் எப்படிலாம் முஸ்லீம் தலைவர்லாம் அடித்து மண்டை உடைச்சாங்கன்னு தெரியும். இதெல்லாம் நடந்த வரலாறு. முன்னாடி திரும்பி பார்க்க போனால் மிகப்பெரிய இன்சிடென்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் தான் நடந்திருக்கு. அதற்காக தான் இப்போது 200 கிட்டத்தட்ட 20 குழுக்கள் வந்திருக்கிறாங்க. ஆர்மிகள் இன்னும் எத்தனையோ குழுக்கள் வர வாய்ப்புகள் உள்ளது. அரசானது தன்னுடைய நிலைமையை தவறி செயல்படுகிறது. அது மட்டுமல்ல, தமிழக அரசுகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் ஒரு நிறைவான ஒரு மக்களுக்கு தேவையான டெமோக்ரஸியை நடத்தி முடிக்க முடியும். இது சாதாரண விஷயங்களில் ஒவ்வொருடைய ஒன் ஓட் ஒன் வேல்யூ என்ற பிரகாரம் மக்கள் தனது உடன்பாடை செயல்படுத்தக்கூடிய நாள் தான் அண்ட் ஓட் காஸ்டிங் டே ஏப்ரல் 23. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.